ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தி ஸ்டாண்டு. இது ரொம்ப வருஷமாகவே க்ளீன் பண்ணாமல் அப்படியே எண்ணெய் கரை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. இதில் ஒரு 4 டீஸ்பூன் துணி பவுடர் சேர்த்துக்கிறேன். எந்த பவுடராக இருந்தாலும் உங்கள் விருப்பம். ஒரு 2 டீஸ்பூன் சோப் ஆயில், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த ஸ்டாண்டை இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு இருக்கணும். அதனால் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிக்கவே இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும். இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். இப்போ அந்த மேலே கம்பியில் இருக்கிறது எல்லாமே தானாகவே ஃபுல்லாக விட்டுடுச்சு. இந்த அடியில் வந்து இந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிடிச்சிருக்கு. தண்ணியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கழுவிக்கலாம் ஸ்க்ரப்பர் வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பாருங்கள். இதே மாதிரி எந்த பாத்திரம் இது மாதிரி எண்ணெய் பிசு இருந்தாலோ, இல்லை நம்ம ஒரு சில டைம் அடுப்பில் வந்து ஏதாவது பாத்திரத்தை வச்சு மறந்துடுவோம், அது நல்லா அடி பிடிச்சிக்கும். அதை மாதிரி பாத்திரம் இருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு அழுத்தி தேய்க்கும் போதே ஈஸியாக விட்டுரும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜல்லடை மாதிரி இருக்கிறதால தான் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை நார்மல் பாத்திரம்னா ஈஸியாக டக்குன்னு விட்டுடும். இது நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்டாக இருந்ததால் நான் வந்து நம்ம வேஸ்டான ப்ரஷ்ஷு இருக்கும் இல்லையா, அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக விட்டுடும். இது ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த கம்பி வந்து நான் ஏற்கனவே தூக்கி த்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வீடியோவில் தான் இதை மாதிரி பார்த்தேன். நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஈஸியாக விட்டுடுச்சு இது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக அழுக்கே எதுவுமே இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.